இந்த அத்தியாயத்தில். ஆனால் இது என்ன விசித்திரம், செய்தி கொண்டு வருவதற்கு நீதானா அகப்பட்டாய், அதிலும் இப்பேற்பட்ட நிலைமையில்? ஆம் பெரியப்பா, இப்பேற்பட்ட நிலைமையாக இருப்பதினாலேதான் என்னை செய்தி கொண்டு போக அனுப்பினார். 25ஆம் அத்தியாயம். கோட்டை வாசலில். பகுதி 1. மந்திராலோசனை நடந்த இடத்திலிருந்து வெளிவந்த பூதி விக்ரமகேசரி அங்கே இருந்த குதிரை மேல் தாவி ஏறினார். தஞ்சை கோட்டையின் வடக்கு வாசலை நோக்கி விரைந்து சென்றார். அதே சமயத்தில் யானை ஒன்று வடக்கு வாசலை நெருங்கி வந்து கொண்டிருந்ததை பார்த்தார். யானையின் மேல் யானைப்பாகன் ஒருவனும் 2 ஸ்திரீகளும் இருந்தார்கள். யானைப்பாகன் தன் கையில் வைத்திருந்த கொம்பை வாயில் வைத்து சிறிது நேரம் முழக்கினான். பின்னர் கிரீச் என்ற உச்சஸ்தாயியில் ஒலித்த குரலில் கணீர் என்று தெளிவாகவும் அவன் கூறியதாவது: ஈழத்துப்பட்ட பராந்தகன் சிறிய வேளாரின் செல்வ புதல்வி கொடும்பாளூர் பெரிய வேளார் சேனாதிபதி பூதி விக்ரமகேசரியின் வளர்ப்ப குமாரி பழையாறை இளைய பிராட்டி குந்தவை தேவியின் அருமை தோழியான வானதி தேவியார் வருகிறார். பராக் பராக், வழிவிடுங்கள். கோட்டை வாசலுக்கு சமீபத்தில் அகழிக்கரையை அடைந்ததும் அவன் மறுபடியும் ஒருமுறை கொம்பை வாயில் வைத்து ஊதினான். அதன் எதிரொலி நிற்பதற்குள்ளே மறுபடியும் அவன் முன்போன்ற கிரீச்சு குரலில் கூறியதாவது: கொடும்பாளூர் இளவரசி வானதி தேவியார் இளைய பிராட்டியிடமிருந்து சக்கரவர்த்திக்கு செய்தி கொண்டு வருகிறார். பெரிய பழுவேட்டரையரிடமிருந்து சின்ன பழுவேட்டரையருக்கு முக்கியமான செய்தி கொண்டு வருகிறார். கோட்டை கதவை திறவுங்கள். பராக் பராக். கொடும்பாளூர் இளவரசிக்கும் அவருடைய தோழி பூங்குழலி அம்மைக்கும் உடனே வழிவிடுங்கள். கோட்டை கதவை திறந்து விடுங்கள். இவ்வாறு யானைப்பாகன் கூவியதை கேட்டு சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி அடைந்த வியப்பு இவ்வளவு என்று சொல்ல முடியாது. அந்த யானைப்பாகன் குரலை எங்கேயோ எப்போதோ கேட்டது போல் இருக்கிறதே. அவன் யார்? யானைப்பாகன் யாராயிருந்தால் என்ன? யானை மேல் இருப்பது வானதிதானா என்பதை அல்லவா முதலில் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அவள் கோட்டைக்குள் போகாமல் தடுத்து நிறுத்த வேண்டுமே. வானதியாக இருந்தால் மிக்க நல்லதாய் போயிற்று. இந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும் வரையில் குழந்தை நம்மிடத்தில் இருப்பதே நல்லது. இவ்வாறு எண்ணிக்கொண்டே சேனாதிபதி குதிரையை தட்டிவிட்டு கொண்டு போய் யானையின் சமீபத்தை அடைந்தார். அவர் பின்னோடு விரைந்து வந்த வீரர்களில் ஒரு வீரன் தீவர்த்தி கொண்டு வந்தான். அதன் வெளிச்சத்தில் யானை மீது இருந்தவர்களை பார்த்தபோது பெண்கள் இருவரும் சிறியவேளாரின் புதல்வி வானதியும் பூங்குழலியும் தான் என்று தெரிய வந்தது. குழந்தாய் வானதி என்று அவர் ஏதோ சொல்வதற்குள் யானைப்பாகன் மறுபடியும் கொம்பு ஊதத் தொடங்கினான். அவனை எப்படி நிறுத்தச் செய்வது? நல்ல வேளையாக இதற்குள் யானை மேலிருந்த பெண்கள் தங்களை நெருங்கி வந்த குதிரை மேல் இருப்பவர் யார் என்று உற்று பார்த்தார்கள். உடனே வானதி யானைப்பாகனிடம் ஏதோ சொல்லி அவன் கொம்பு முழக்கத்தை நிறுத்திவிட்டு, பெரியப்பா, தாங்கள் தானா? நான் கேள்விப்பட்டது உண்மைதான் என்றாள். ஆம் குழந்தாய், நான் தான். ஆனால் இது என்ன விசித்திரம், செய்தி கொண்டு வருவதற்கு நீதானா அகப்பட்டாய்? இளைய பிராட்டிக்கு வேறு யாரும் அகப்படாமலா போய்விட்டார்கள், அதிலும் இப்பேற்பட்ட நிலைமையில் என்றார் சேனாதிபதி. ஆம் பெரியப்பா, இப்பேற்பட்ட நிலைமையாக இருப்பதினாலேதான் என்னை செய்தி கொண்டு போக அனுப்பினார். தாங்கள் சைன்யத்துடன் வந்து தஞ்சை கோட்டையை சூழ்ந்து கொண்டிருப்பதாக செய்தி கிடைத்தது. வேறு யாரையாவது அனுப்பினால் ஒருவேளை தங்கள் படை வீரர்கள் தடுத்து நிறுத்திவிடக் கூடும். தாங்கள் அனுமதித்தாலும் கோட்டைக்குள்ளே இருப்பவர்கள் கதவை திறந்துவிட மறுத்துவிடலாம். என்னை அனுப்பி வைத்தால் 2 காரியத்துக்கும் அனுகூலமாக இருக்கலாம் என்று அனுப்பியுள்ளார்கள். துணைக்கு பூங்குழலியையும் அனுப்பினார்கள். Please support, subscribe, like and share. Thank you. அடுத்த பகுதியில் பொன்னியின் செல்வரை பற்றியா? அவரை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? இளவரசர் சௌக்கியமாக இருக்கிறாரா? இப்போது அவர் எங்கே இருக்கிறார் என்று உனக்கு தெரியுமா?